Vanakkam and welcome with the Narsus Coffee with DD Season 2 powered by RRP Housing, co-presented by Vivo X5 Max phones. Well, in the varana 62nd National Award, set of National Awards announce பண்ணிருந்தாங்க. And நம்ம South Indiaல அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் அதை வின் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். பட் எங்களுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு Utra Unnikrishnan, of course, Unni sir oda daughter, engaloda one of our favorite judges, engaloda nariya support pannirukkaru engaloda channel ku. So Unni sir vandu I'm sure Unni sir and Mrs. Unnikrishnan ரொம்ப proud ah irukanga. And Utra, we are also very proud of you. ஏனா உங்களோட குரல் ஆகட்டும் இல்ல நீங்க வந்து அவ்வளவு அழகா பாடின விஷயம் ஆகட்டும், it's so sweet and so deserving உங்களுக்கு இந்த national award. You made everybody proud. அதனால Coffee with DD ல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift நான் அனுப்ப போறேன். அது உங்களுக்கு ரீச் ஆனோனே ப்ளீஸ் சொல்லுங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு. With that note, இப்போ நம்மளுடைய கெஸ்ட் யாருன்னு பார்க்க போறோம். Of course, ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கிற ஒருத்தர் is an actor, he's a producer. இது எல்லாத்த விட he is such a wonderful person. எப்போ அவரை பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரே ஒரு டெம்பர்மெண்ட்ல தான் இருப்பாரு. திடீர்னு கோவமா இருப்பாரு, இல்லைன்னா வந்து சேடா இருப்பாரு, சோகமா இருப்பாரு, எரிச்சல அந்த மாதிரிலாம் நம்ம அவரை பார்க்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகமா இருப்பாரு, எந்த வித டென்ஷனும் இல்லாத ஒருத்தர் மாதிரி இருப்பாரு. அதனால அவரை வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி நைஸ் ஸ்மைலிங் பீப்புளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். With that note, I'm going to welcome our first guest for this show. I'm very, very happy to welcome actor, producer, Udayanidhi Stalin. Sir, thank you so much. ரெண்டாவது வாட்டி என்னோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க சீசன் 2ல. Thank you. எங்களோட செட் எப்படி சார் இருக்கு? உங்ககிட்ட கேட்க கூடாதுதான், நீங்க பல பெரிய பெரிய செட் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஏழைக்கேத்த எல்லூருண்டே நாங்க ஒன்று போட்டிருக்கோமே. சீசன் 2க்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன் சார். வேற வழியில் அப்படிதான் சொல்லி இப்படியெல்லாம் ஏன் கேட்குற, வேற ஏதோ உருப்படியா கேளு அப்படிங்கிறீங்களா? நிஜமா நல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நண்பேண்டா எப்படி போகுது? நண்பேண்டா எப்படி வந்துட்டு இருக்கு சொல்லுங்க. அதான் நானும் சந்தானமும் தேர்ட் டைம் சேர்ந்துருக்கோம். அங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஒரு படம் ஓகே பார்ட் 2னே சொல்லலாம். ஏன்னா ஜெகதீஷ் வந்து ஓகேல அசோசியேட் டைரக்டராக இருந்தவர். ட்ரிபிள் ஓகே இது. ஆமாம், அதே மாதிரி ஃபுல் ஃபன் காமெடி ரொமான்ஸு எல்லாமே இருக்கும். ஓகேல சந்தானம் சார் ரொம்ப ஓவர் டாமினேஷனாக இருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்தில் அது கொஞ்சம் கம்மி. எனக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. எங்கள் 3 பேரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து சத்யா அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். சந்தானம் சார் வந்து சிவக்கொழுந்துன்னு ஒரு கேரக்டர். அப்புறம் நயன்தாரா வந்து நான் வந்து ஒரு கொழுந்துன்னு தான் கூப்பிடுவேன் செல்லம்மா. அப்புறம் நயன்தாரா வந்து ரம்யான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கருணாகரன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். படத்தோட ட்விஸ்டே அவர் தான். தங்கத்துறை அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட வந்து ஜாலியாக ஒரு 3 hours சிரிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி சார், உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு இது அன் ஆக்டராக உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் 3வது படத்துக்கும் ஒரு பவுன்ஸ் அண்ட் லீப்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு உங்ககிட்டன்னு எல்லாரும் சொல்லிப்பாங்க. பட் இந்த ஜேர்னி உங்களுக்கு ஈஸியாக இருந்தது? ஐம் ஷுர் வெளியிலேருந்து எங்களுக்கு பார்க்க அவருக்கு என்னடா அந்த மனுஷனுக்கு என்ன கஷ்டம் என்ன கவலை எல்லாம் கிடைக்க போகுது இப்படின்னா வரப்போகுது, அப்படிதான் எல்லாம் நாங்களாம் ஃபீல் பண்ணுவோம். பட் ஐம் ஷுர் உங்களோட எண்ட்லேருந்து பார்த்தா அது அப்படி இருக்காது. அதுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஏதாவது கிரிட்டிசிசம் உங்களுக்கு வந்ததா? கண்டிப்பாக ஓகேல வந்து இவர் சும்மா நிற்கிறாரு, சந்தானம் தானே ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணாரு, இவர் என்ன டான்ஸே ஆடுறதில்ல, பாக்கியராஜ் சார் மாதிரி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஆனால் படமாக எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ கதைப்பேலன் காதல் பண்ணும்போது சரி நமக்கு என்ன நெகட்டிவாக சொன்னாங்க, டான்ஸ் வரலன்னாங்க, சரி அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், நடிப்பு சுத்தமாக வரலன்னாங்க, சரி அது கொஞ்சம் என்ன பண்ண முடியும், அதுக்கான சீன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பண்ணேன். அப்புறம் அந்த படத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இது காமெடி பெருசாக இல்லை, ஓகே மாதிரி காமெடி இல்லை அப்படின்னாங்க. இதெல்லாம் ரொம்ப போச்சு, இது பண்ணா இது சொல்லுவாரு பழகின மாடின்னு கூப்பிட்டா கங்கையிலேருந்து தண்ணி வர சொல்லணும், டைலாகும் பேசுறான் அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஜெகதீஷை கூட சொன்னேன், ஜெகதீஷ் நானும் சந்தானம் திருப்பி பண்ணுறோம், இது அவங்க எங்ககிட்ட ஓகே தான் எதிர்பார்க்குறாங்க, சரி நம்ம அதே பண்ணிடலாம், வேற எந்த தேவையில்லாத சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு, அக்கா சென்டிமெண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு டோட்டல் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின படம் தான் இந்த படம். நண்பேண்டா அப்படின்னு வேற சொல்லிருக்கீங்க. பட் உங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்கப்பா, 2வது தடவை வர்றாருன்னு சொல்லு, நான் என்ன கேட்கலான்னா அவர் சொல்லுவா, ஐயோ அவரை பத்தி உண்மையான விஷயம் ஒன்று சொல்லுவா, ஒரு சாதாரண விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். அதை உடனே அவர் ஊதி சுப்பிரமணியம் அப்படின்னு ஆக்கியிருப்பாரு. அதுக்கு பேர் வச்சு பொட்டு வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு பல கெட்டப்ஸ் கொடுப்பாரு. ஒரு சாதாரண விஷயத்தையும் அவர் ஃபுல் பில்டப்பாக தான் சொல்லுவார். அப்படியே 4 நாள் அப்போ வரும் நம்மளா இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட நெருங்கிய சொன்னாது
அது வந்து நான் இப்ப சொன்னா ஏன்னா அப்படியே நாளா போவாங்க, அதனால அதை கட் பண்றோம். கொஞ்சம் பில்டப் கொடுத்து சொல்றது தான். அது ஏன் சார் உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம்? யூ ஜஸ்ட் லைக் இட். இல்ல ஹியூமரா சொல்ற போது கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருக்கும் உண்மையாவே, அதுல நம்ம 2-3 விஷயம் நடக்காத விஷயத்துல ஆட் ஹியூமரா சொன்னா பரவாயில்லை, அவருக்கு டியூமர் அந்த மாதிரி விஷயத்தை அப்படியே பயங்கர பில்டப்பா சொல்லுங்க. பயங்கர பில்டப் இல்ல, எந்த அளவுக்கு காமெடியா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், என்ன சொல்வீங்க? இப்போ இப்படி சொன்னா இவ்வளவுதான் டிடி சொன்னேன், அதுக்கு இப்படி பேசுறது உலகம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. நீங்க யாருன்னு சொன்னா அது உங்களோட முதல் காதலி தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு கொடுத்தது. முதல் காதலி? ஆமா, அவரை வந்து நீங்க முதல் காதலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? மகேஷா? யாருடா மகேஷ்? அதே மகேஷ் தான் திரும்ப எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. நானும் மகேஷும் தான் சின்ன வயசுலேருந்து, நீங்களே சொல்லிட்டீங்க முதல் மனைவி முதல் காதலி அவர் தான். நிறைய விஷயத்தில் அவனை மாட்டி விட்டுருவேன். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்க மாட்டான், ஆனால் வந்து அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ வந்து தெரியுமா மகேஷ் இந்த மாதிரி சொல்லிட்டான், அது ஒரு சின்ன ஒரு பில்டப் கொடுத்து சொல்லிவிடுவேன். அவன் சொல்ல என்னடா நான் எல்லாம் சொல்லவே இல்லையாடா, சும்மா விடு, நான் எல்லாம் உனக்காக தானே ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ எனக்கும் நானும் மகேஷும் சேர்ந்தோன்னா நிறைய கூட இருக்கிறவங்கலாம் காலி ஆகிடுவாங்க, காலி பண்ணுறீங்க, பயங்கரமாக ஓட்டிடுவோம். சார் தயவுசெய்து இந்த செட் பக்கம் நீங்கள் இன்னைக்கு வந்துடாதீங்க மிஸ்டர் மகேஷ், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம், நீங்கள் ஆக்டிங் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு வந்து உங்களுடைய கோ ஆர்டிஸ்டே உங்களுக்கு பயங்கரமாக உதவி செய்வாங்க. இந்த ஜாலியாக எக்ஸாம் நடக்கும்போது மிச்ச பசங்கள்லாம் படிக்கும்போது நாம விட்றா வாட்டுக்கு ஆமாம் ஜாலியாக இருக்கலாம்னு அப்படி சொல்லி ஜாலியாக இருப்பீங்க. எக்ஸாம் நடக்கும்போது டே கொஞ்சம் பிட்டு பாஸ் பண்ணிடா அப்படி கேட்போம்ல, அந்த மாதிரி டைலாக் பேப்பர் கொடுக்கும்போது நீங்கள் படிக்கவே மாட்டீங்களாமே, ஆனால் கோ ஆர்டிஸ்டே கடைசியில் ரொம்ப சீரியஸாக படிக்கிறவங்களே உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணுவாங்களாமே, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், ஓகே டைமில் தான் அப்போ வந்து நடிப்போம். இப்போ நமக்கு தெரியாதுல்ல நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னா தெரியாது, டேரக்டர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஓரமாக போய் நின்றுடுவேன். சரண்யா மேம் மட்டும் நடித்து முடிச்சுட்டு கொடுக்கணும் ஓடி போய் மானிட்டரில் போய் திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க மானிட்டரில் போய் பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, நல்லா நடிச்சிருக்கேன் நான் மேடம், என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, நானே ஃபஸ்ட்டு படம் என்ன நான் பண்ணுறேனே நான் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை நான் காமெடி பண்ணும்போது நம்ம அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு எஸ்கலேட்டரில் இறங்கி வர ஒரு சீனை நான் வந்து என்னோட டைலாகை மறந்துட்டேன். ஒரே ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறதே அதுவே பெரிய ஒரு கஷ்டம். அவங்க வந்து அவங்க டைலாகை பேசிட்டு அவங்க வாயை மூடிட்டு இது சொல்லுங்கள் உங்கள் டைலாக் இது இப்படி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ அவங்க என் டைலாக் எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன், எப்படி மேடம் உங்களால் இப்பெல்லாம் பண்ண முடியுது? ஆமாம் நீங்கள் இத்தனை டேக் எடுக்கிறீங்க, திருப்பி நான் தானே என் டைலாக் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சாரி மேடம். இல்லை பரவாயில்ல, ஃபஸ்ட்டு படம் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சரண்யா மேம் வந்து என்னோட டைலாக்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஆமாம், அப்படி நீ சொல்றீங்க. பட் இங்கே என்னோட ஷோக்கு வந்தப்போ சரண்யா மேம் சொன்னாங்க, சில பேர் பார்த்தா நமக்கு தோணும்ல இவங்களை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவேன், அந்த மாதிரி ஒருத்தர்னா அது உதய் தான் நான் வந்துட்டு சொல்லுவேன், அவரை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி சார், உங்களோட டான்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இப்போது இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறதுக்கு என்னென்ன ரிஹர்சல், என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணீங்க, யார் அந்த குரு? பிருந்தா மாஸ்டர் தான், அவங்க தான் ஃபுல் கிரெடிட்டும் அவங்களுக்கு தான். தினேஷ் மாஸ்டர் வந்து ஆக்சுவலாக அவர் நினச்ச அளவுக்கு நான் ஆட வைக்க முடியலன்னு சொல்லலாம். அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன், ஒரு சின்ன ஒரு வெக்கம் அதெல்லாம் இருக்கும்ல. இன்னொன்று வந்து வேணாம் மச்சான் வேணால வந்து ஆக்சுவலாக நிறைய டான்ஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த பாட்டுக்காக நான் டெய்லி நைட் ரிஹர்சல் பார்த்தோம், நானும் சந்தானம் சாரும். காலைல ஷூட்டிங்னா டெய்லி நைட் ரிஹர்சல் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டான்ஸே இருக்காது. வருவார், ரிஹர்சல் வருவார், வந்துட்டு மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் டஃபாக கொடுத்துட்டாருன்னா இது நல்ல பாட்டு தானே நான் கேட்க போகிறாங்க, நான்லாம் யார் டான்ஸ் ஆட யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு அவரு சந்தானம் பயங்கரமாக ஓபி அடிச்சிருவாரு. டான்ஸே ஆட மாட்டாரு, பயங்கரமா ஓபி அடிப்பாரு. ஒரு சீனியர் ஆக்டரா அவர் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, பாட்டு சூப்பர் ஹிட், இதில் போய் நம்ம டான்ஸ் ஆடி அதை கெடுக்கணும், நம்ம சிம்பிளாக ஒன்று பண்ணுவோம், நம்ம இது ஒரு ட்ரெண்டாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணாரு. கடைசி அது உண்மையாகவே அது மாதிரி ஆயிடுச்சு, எல்லாருமே ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு, அவ்வளோ ஈஸியாக ஆட ஆரம்பிச்சாங்க. அப்போ சந்தானம் சார் சொன்னார், பார்த்தீங்களா நம்ம மட்டும் கொஞ்சம் கஷ்டமா ஆடினா இவனுங்களாம் ஆடி இருப்பானுங்களா. என்ன ஒரு ராஜ தந்திரம் இல்ல அவருக்கு. ஐ திங்க் இந்த டர்னத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணி நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும். சந்தானம் சார் சொல்லுங்க, நீங்க வந்துட்டு அவருக்கு வந்து பயங்கரமா ஓபி அடிக்க கத்து கொடுத்தீங்க, பட் ஓபி அடிச்சனால தான் இன்னைக்கு தமிழக மக்களே வந்து இந்த டான்ஸ் ஸ்டெப் ஆடுறாங்கன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை? நீங்க தான் இந்த குருவா, டான்ஸ் குருவா, சொல்லுங்க. இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலா என்னன்னா மாஸ்டர் 1-2 சொன்ன உடனே டான்ஸ் ஆடணும். பட் அவரு நான்லாம் வந்துட்டு சொல்லுங்க மாஸ்டர் 1-2 எடுக்க முடியல அப்படின்லாம் கேட்டிருக்கோம். மாஸ்டர் வந்துட்டு ஏன்பா சினிமால இது வரைக்கும் 1-2 சொல்லி ஆடி இருக்காங்க, உங்களுக்கு வந்து 1-2-3 10 வரைக்கும் சொல்ல முடியாது, அதுக்குள்ள ஆடுங்கப்பா கஷ்டப்பட்டு. அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் ஒண்ணு அந்த கூட இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும், அதான் இதுல பெரிய ஓபி ஸ்டெப். அது
கூட எடுத்து விடிய காலைல கிளம்புனாங்க அங்க இதுல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து கிளம்பி மதுரை ஏர்போர்ட் வரணும். என்ன பண்றதுன்னு தெரியல, எந்த ஸ்டெப் போட்டாலும் வரல. விடிய காலை 4 மணி ஆயிடுச்சு. இல்ல தூங்கிட்டேன், நான் கார்ல தூங்கிட்டேன். தூக்கத்துல டான்ஸ் ஆயிடுச்சு. எழுப்புன உடனே அப்படியே இவர் இந்த கீழே அந்த வெட்லாத்து எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வலிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு சேரோட. அதை பார்த்துட்டு மாசம் கையில கூடையை கொடுங்க சொல்லி கூடையை கொடுத்து 2 பேரும் இழுத்துட்டு போற மாதிரி வச்சு அதை ஸ்டெப் பண்ணி எடுத்தாரு. நீங்க அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும், கூடை இழுத்து 2 பேரும் குனிஞ்சிட்டே இழுத்துட்டு போவோம். எனக்கு அந்த ஸ்டெப் நல்லா தெரியும் சார். தானே சார் எடுத்துட்டு அப்படியே வந்து இப்படி இப்படி பண்ணுவீங்க. ஐ ரிமெம்பர் இட் வெரி வெல். பாருங்க என்ன மாதிரி மூடர் கூடத்துக்கெல்லாம் அது தெரியுது. அதனால அதுவே ஒரு 3 தடவை 4 தடவை 1 மோர் போச்சு. அந்த சாங் எடுக்கும்போது விடிய கால 4 மணின்னு நினைக்கிறேன். விடியத்துக்கு முன்னாடி எடுத்தோம், ஒரே தூக்க கலகத்துல ஆடிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்கன்னா வல்லவனுக்கு புல்லு வாயில எப்படி டான்ஸ் ஆடி இருக்காருன்னு. ஆமா பாத்தீங்கன்னா அவர் படத்துக்கு மட்டும் அவர் ஹீரோவா இருக்கும்போது பயங்கரமா இப்படி எல்லாம் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டேன், ரோப்லாம் போட்டிருக்கீங்க, யூசுவலா ஃபைட்டுக்கு தான் ரோப் போடுவாங்க அப்படின்னாரு. ரோப்லாம் இல்லாம அப்படின்னாரு. சந்தானம் சார் நீங்க இவ்வளவு பேட் ஹார்ட்டடா இருக்கீங்க, நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவரை மட்டும் கூட தூக்குற ஸ்டெப் நீங்க அப்படியே கவுண்ட் அடிக்கிற ஸ்டெப் ஆடி இருக்கீங்க. அதுக்கு அப்புறம் அது நடந்துச்சுங்க அந்த கொடுமை. என்ன செய்யறது, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட் தான் மாஸ்டர். சோ என்ன வருதோ நீ ஆடு சொல்லி ஆடுறதுக்கு ஏத்த மாதிரி டியூன் எடுத்துட்டு இருந்தாங்க. அது இல்லாம ரொம்ப நாள் ரிஹர்சல் பண்ணி எல்லாமே முடிஞ்சு. ஓகே அதனாலதான். ஆனா இப்ப இவருதான் பிச்சு உதறாரு. இது நீங்க 2 பேருக்கு நடுவுல தாங்க போட்டியே. உங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. அதான் நான் சொன்னேன், நான் பிரபுதேவா ஒரு மைக்கேல் ஜாக்சன், உலகமே எங்க 2 பேர் போட்டிங்க. அடுத்த ஆல்பம் என்ன வெளியிட போறாங்க. சபாஷ், சரியான போட்டி உங்க 2 பேருக்குள்ள. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல கண்டிப்பா அவரு கூட போட்டி போட முடியாதுங்க. ஏன்னா அவர் வந்து நயன்தாராவோட சேர்ந்து ஆடுறாரு. ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்பதான் நீங்க சொன்ன, நீங்க தான் பிரபுதேவா, நான் மைக்கேல் ஜாக்சன். முதலாளி சொல்லுங்க முதலாளி. நம்ம பேசுறது டிடி எடுத்துட்டு சந்தோஷமா போட்டு நல்லா டிஆர்பி ரெட்டி ஏத்துப்பாங்க. நம்ம 2 பேரும் இல்ல இல்ல நான் அதை செய்யறதா இல்ல. ஐ திங்க் பட் சந்தானம் சார் தேங்க் யூ சோ மச். ஷூட்டிங் முடிஞ்சு இங்க போன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கல சார். போறதுக்கு முன்னாடி நண்பன்டா பத்தி ஒரு 2 லைன் டப்புன்னு அப்படி ஒரு நெத்தியடியா 2 லைன் சொல்லிட்டு போங்க. நண்பன்டா தான் டைட்டில் வச்சுதாங்க இன்னைக்கு படத்துக்கு. ஓகே, நீதானே கூப்பிட்டு டிடி இப்படி எல்லாம் டைட்டில் வைக்கிறாங்க தெரியுங்களா? என்ன டைட்டில்? நீதானே போன் பண்ண டிடி அப்படிலாம் கேக்குறானுங்க டைட்டில். அந்த மாதிரிலாம் டைட்டில் வைக்கிற அந்த டைட்டில் பார்த்து உள்ள வர மாட்டாங்க. ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் அந்த ஓப்பனிங் இருக்கும். டெஃபினட்டா வச்சு சொல்லலாம், இது ஒரு ஹிட். டெஃபினட்டா தேங்க் யூ சோ மச். நண்பன்டா வந்துட்டு சூப்பர் ஸ்டார் சொல்லி இல்ல தளபதி படத்துல பாப்புலர் ஆனது. பட் அதை விட அதுக்கு இன்னொரு உயிர் கொடுத்தவர், ரிசல்ட் பண்ணவர் வந்து நீங்க தான். லிங்கால சொன்னாரு, மறுபடியும் லிங்காலையும் சொல்லிருக்காரு. ஆமா, அதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது மறுபடியும் புத்துணர்வு கொடுத்தது நீங்க தான் சந்தானம் சார். தேங்க் யூ சோ மச். ஹிட் டைட்டில், லாரிக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா எழுதின டைட்டில். சோ டெஃபினட்டா பெரிய ஹிட். ஓகே, தேங்க் யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உதய் சாரோட நீங்க ஆடுற டான்ஸ்லாம் சூப்பரா வரணும். நீங்க ஹீரோவா நடிக்கிற படத்துல இன்னும் சூப்பரா ஆடிடுங்க. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. சர்ப்ரைஸ் தானே சார் இது உங்களுக்கு? கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனா பாருங்க, நிஜமா பாருங்களேன், நீங்க சொன்னப்பறதான் எனக்கு நோட் பண்றேன் நான். உங்களை மட்டும் கூட தூக்குற ஸ்டெப்லாம் ஆட வச்சுட்டு அந்த மனுஷன் மட்டும் ரோப்பெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாரு. இல்ல ரோப் போட்டு ஆடலையா, அவ்வளோ ரிஹர்சல் பார்த்து நல்லா ஆடி இருக்காப்ல. ஆக்சுவலாக அது பார்த்து தான் எனக்கு பயங்கர இது, என்னன்னா இப்படி ஆடி இருக்காரு இந்த மனுஷன். சரி நம்மளும் இந்த விட கொஞ்சம் பெட்டரா ஆடணும்னு சொல்லி தான் இந்த படத்துல வேற சாங் வேற பயங்கர பெப்பி நம்ம போட்டு அது அவங்க வேற கேட்கவே நான் அவங்க பயங்கரமான டான்சர். ஆடுறாங்களோ இல்லையோ அந்த ஒரு ஸ்மைல்லே அவங்க அழகா ஏமாத்திடுவாங்க. அவங்க ரொம்ப ரிஹர்சல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஐயோ, அவங்க ரிஹர்சல்லாம் பார்க்க மாட்டாங்க, அங்கே ஆன் த ஸ்பாட் தான் அவங்க எல்லாமே. நான் வந்து பிருந்தா மாஸ்டர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். நான் 2 சாங் எடுத்தோம். ஒன்று வந்து லண்டனில் நீசன் எடுத்தோம், அப்புறம் அயர்லாண்டில் வந்து அந்த மறுபடியும் சாங் எடுத்தோம். இந்த மறுபடியும் சாங்க்கு வந்து ஒரு 3 நாள் ரிஹர்சல் பார்த்தேன். அந்த சாங்க்கு ஒரு 3 நாள் ரிஹர்சல் பார்த்துட்டு அங்கே போயிட்டும் கூட, அங்கே ஊருக்கு போயிட்டும் கூட டெய்லி நைட்டு ப்ரெசன்ட் நம்ம மாஸ்டரோட அசிஸ்டன்ட் இருப்பாப்ல ரூமுக்கு வர சொல்லிவிடுவேன். வர சொல்லிட்டு நாளைக்கு என்ன எடுக்கிறோம் அது முதல்ல சொல்லு, இப்போ ஒரு ½ அன் ஹவர் ரிஹர்சல் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அங்கே ஹோட்டல் ரூமில் ரிஹர்சல் பார்த்துட்டு தான் தூங்குவேன்.
ஏன்னா நம்ம ஸ்பாட்டில் போயிட்டு கொஞ்சம் வரலன்னா கொஞ்சம் வேர்த்து மாறி ஆகிடும். அதனால அந்த 2 சாங்குமே கொஞ்சம் பிருந்தா மாஸ்டர் தான் ஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணாங்க. ஃபுல் கிரெடிட்ஸ் டு அவங்க தான். சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ சூப்பரான விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஃபி ரிவைண்ட் நண்பண்டா ஸ்பெஷல். ஸோ காஃபி ரிவைண்டில் என்ன மாதிரி நண்பண்டா ஸ்பெஷல்னா என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் சார் யோசிச்சுட்டே இருக்கணும். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங், co-presented by Vivo X5 Max phones. Coffee with TD Season 2 powered by RRP Housing, co-presented by Vivo X5 Max phone. போன வாட்டியே நீங்கள் வந்துட்டனால நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்கோம். நம்ம திரும்ப எங்கே ஃபோட்டோஸ் போய் தேடுறதுன்னு சொல்லி அஃப்கோர்ஸ் உங்களோட சில நண்பர்கள் உதவியால் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட சில ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்னு டக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நண்பண்டா ஸ்பெஷல் காஃபி ரிவைண்ட் இது. ஸோ நியூட்டன் ஸ்டீலர், கேன் யூ ப்ளீஸ் ப்ரெஸ் தட் காஃபி சிம்பிள் சார்? பில்வா கார்த்திக்னு ஸ்கூல் ஃப்ரெண்டு, நிறைய மெமரிஸ் இருக்குது. அது ஸ்கூல் கட்டடிச்சுட்டு சுற்றுனது, காலேஜ் கட்டடிச்சு சுற்றுனதுலாம் நானும் இவனும் தான். இவனோட கசின் இன்னொருத்தன் வெங்கட்னு இருக்கான். அவன் எப்பவுமே வீட்டில் நல்ல பேர் வாங்கிடுவான். இவனுக்கு தான் கொஞ்சம் எப்பவுமே திட்டு விழும். அது நிறைய என் கூட தான் சுற்றுவான். ஆனால் கடைசியில் உங்களுக்கு நல்ல பேர் வந்துடும், அவருக்கு மட்டும் ஆமாம். நான் படிச்சுட்டு அந்த விஷயங்கள்லாம் இவன் தான் எல்லாத்துலேயும் மாட்டுவான். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கான். நான் இப்போ 3 months முன்னாடி 3-4 months முன்னாடி ஆஸ்திரேலியா போகும்போது விசிட் பண்ணேன். இஸ் மேரிட் நவ், 2 பசங்க இருக்காங்க. வெரி ஸ்வீட் கை. எந்த நேரத்தில் என்ன ஹெல்ப்னாலும் இங்கேருந்து எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பான். ஆஸ்திரேலியா டைம் இந்தியா டைம்லாம் பார்க்க மாட்டான். எனி ஹெல்ப்னாலும் ஃபோன் எடுத்து பேசுவான். பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர், பயங்கர ஜாலியான. ரொம்ப பிஸியாக இருப்பாரு இவன், பயங்கர பிஸி. ஏன்னா ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் வேற நடக்குது. ஆமாம், இப்போ ஆக்சுவலாக எல்லா மேட்சுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு கூப்பிட்டா நான் இல்லைடா எனக்கு ஷூட்டிங் இருக்குது, நம்மளால எல்லா மேட்சுக்கு போக முடியல, மேட்சுக்கு போகிறவரையாவது எட்டி பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர். வெங்கட். ஓ, இவர் தான் வெங்கடா? வெங்கட். அடடா, சொல்லுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டு, இவனோட கசின் தான் அவன் கார்த்திக். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். மகேஷ்க்கு அடுத்து இவன் தான். ஸ்கூலில் வந்து ஐ திங்க் 3rd standard 4th standard அதுலேருந்து லயலா காலேஜ்லேருந்து நான் யூஎஸில் போய் படிக்கிறதுலேருந்து ஒரே கிளாஸ். ஓ, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர். அடடா, இவர் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். விஷால். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் தாங்க இருந்தாங்க. அவங்க அண்ணன் தான் நடிச்சிட்டு இருந்தார். நான் தான் போய் அங்கிள் கிட்ட சொல்லுவேன், அங்கிள் நீங்கள் விஷால் வச்சு நீங்கள் படம் எடுத்தே ஆகணும். அங்கிள் இப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார், நீ தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா உதய் அப்படின்னாப்புல. ஆனால் அங்கிள் வந்து என்கிட்ட அப்போ சொல்லுவாங்க, நீ ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எப்படின்னா ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த விஷயங்கள்லாம். பயங்கர பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. உங்க படத்துல இல்லடா நீ தான்டா ஹீரோ, இல்லடா நீ தான்டா ஹீரோ நினைக்கணும் அந்த மாதிரி. ஆமா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் படம் அந்த சண்டைக்கோழி தான் பெரிய ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம் செல்லமே. அப்போ வந்து நான் வந்து சண்டைக்கோழிக்காக இந்த மாதிரி விஷால் நண்பர்கள்னு சொல்லி பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சு சிட்டி ஃபுல்லா ஓட்டினேன். அடடா, அண்ணனின் விழுதுகள் அந்த மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்கீங்க விஷாலுக்கு. இந்த விஷயம் தெரியாம போயிருக்கு. என்ன ஒரு நண்பர்கள் பாருங்க. சச்சா, வெரி குட் சார், வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. பிரவீன் குமார், இவங்க வீட்டில் தான் கிரிக்கெட் ஆடுவோம். இந்த எல்லா பசங்க நாங்கள் 4 பேருமே பயங்கர க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ணுது. இவங்க வீட்டில் தான் ஃபுல்லாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அவங்க வீட்டுக்கு. பார்த்தா உள்ளே போனால் எல்லாம் ஃபுல்லாக கார்ட்ஸ் ஆடுவோம். இவன் ரொம்ப நல்லா படிப்பான், பயங்கர அறிவு. ஆனால் நாங்கள் 3 பேரும் 4 பேரும் எங்கள் வீட்டுக்கு போனான்னா இவன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், நாங்கள் வந்து கிரிக்கெட் ஆடுறது, சீட் ஆடுறது, அதெல்லாம் ரொம்ப பழைய மெமரிஸு. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இவன் பெரிய அவன் தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பான். எல்லாரோட அசைன்மெண்ட்லாம் இவன் தான் பண்ணுவான். ஸோ எங்கள் டீமில் ஒரு பெரிய ஒரு பழம்னா பெரிய பழம். ஐயோ, முகத்தை பார்த்து என்ன பழம். ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர். மகேஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன், இவர் தான்டா அந்த மகேஷ். யாருடா மகேஷ் மாதிரி. ஆமா, என்கிட்ட சில விஷயங்கள் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறதா இருக்கட்டும், ஒய்ஃப் கிரு சொல்கிறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் பயப்படுவாங்க சொல்கிறதுக்கு. எப்படி பேசுறது, எப்படி சொல்லலாம், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர்கிட்ட தான் போவோம் அந்த விஷயங்கள்லாம். இவர் தான் வந்து நைஸாக அப்படியே, அதாவது அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டார், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இவன் சொன்னால் தான் நான் கேட்பேன். நிறைய விஷயங்கள் நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அது மாதிரி உயிர் காப்பான் தோழன் மாதிரி
அதான் அந்த படத்தில் வர இந்த சரவணன் பார்த்தா கேரக்டர் வந்து என்னோட பார்த்தா வந்து இவன் தான். இவர்தான். இப்போ வந்து அரசியல்ல அண்ணன் நுழைஞ்சிருக்காரு, பெரிய பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாவோட பயங்கர பிஸியா இருக்காரு இப்போ. பிஸியா இருக்காரு. முன்னாடி மாதிரி பேசுறது இல்லை இப்போ. ஓ அந்த மாதிரி அவ்வளோ பிஸியா இருக்காரு. கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு உங்களோட பேச. பத்தீங்கல்ல, ஒரு ஹீரோவோட பேச கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்க. பட் உங்களை பத்தி போட்டு கொடுக்கணும்னா எங்களுக்காக அவர் எப்பவுமே கால் ஷீட் கொடுக்குறாரு. எப்போ ஃபோன் எடுத்து இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் கேளு, இந்த விஷயம்லாம் கேளு. அவர் வேற என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பட் அது என்ன கேள்விங்கிறத நான் இப்போ கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு இன்னொரு கெஸ்ட்டை நான் கூப்பிட்டு போறேன். அந்த கெஸ்ட்டை வச்சுட்டு தான் அந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா 2 பேரும் நடுவில் வச்சுக்கிட்டு என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மான்னு நீதாம்மா அந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அந்த கேள்வி அப்போ கேட்குறேன். இப்போ நம்மளுடைய 2வது கெஸ்ட்டை கூப்பிட்டுலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ட். இவரோட லைஃப்ல அவருடைய ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெங்தே இவங்க தான். அது மட்டும் கிடையாது, இவர் எப்படிப்பட்ட ஒரு நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படிங்கிற உண்மையை வந்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கிருத்திகா உதயநிதி. Thank you so much. வந்தனே சார் எந்திரிச்சிருக்காரு. என்ன உங்களை ஒரு தங்க தட்டுல வச்சு தாங்கிட்டு இருக்காரு. இப்படிதான் எப்போ அவர் எப்போ ஆக்டிங் அப்படி கண்டினியூ பண்ணுவாரு. ஐயோ என்ன இப்படி ஒரு இழுக்கு வந்து சொல்லிட்டாங்களே சார் உங்க மேல. என்ன சார் பொண்ணுங்களே இப்படிதான். ஐயோ என்ன ஒரு கெமிஸ்ட்ரி ததும்பு வந்திருக்காங்க பாருங்க 2 பேர்கிட்டயும். அதாவது மேடம் ப்ளீஸ் நீங்கள் சொல்லாதீங்க, சர்ப்ரைஸாக கூப்பிடணும். நீங்கள் வரது சர்ப்ரைஸாக இருக்கணும் சார் கிட்ட. நோடி நீங்கள் கணவன் கிட்ட நான் எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன மேடம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணா சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்களே நீங்கள் இப்படி. இல்லை ஆக்சுவலாக அவங்க தான் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க என்ன பார்த்து. ஐயோ ஏன்னா நான் வீட்டுக்கு போகலன்னு வரேன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க எப்போ ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு சரி இப்போ ரெடியாக குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்ல வீட்டுக்கு வரேன்னு. என்ன பார்த்து அவங்க என்ன பண்ணுறேன் நீங்கள் அப்படின்னா, நீ எங்கே கிளம்புற அப்படின்னா, நீ இது விஜய் டிவி ப்ரோக்ராம் போலியா? ஓ நீ தான் செய்வாங்க சர்ப்ரைஸ் கெஸ்டா. ட்ரை பண்ணேன் நான். அவர் வராருன்னு தெரிஞ்சுட்டா கூட நான் சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பிட்டு வந்துருக்கேன். ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க பாத்தீங்களா. அவர் தான் என்ன காப்பி அடிச்சார். எப்போதுமே அப்படி அது எப்பவுமே நடக்கும். ஆக்சுவலாக இன்னைக்கு கூட பேசி வச்சு பண்ணல. இது ஆக்சுவலாக பிங்க் தான். நிறைய வாட்டி பார்த்தா ஒரே கலர் ட்ரெஸ் ஒரு போட்டு அப்படி ஒரு கோஇன்சிடென்ஸா வந்து. ஆமா நிறைய வாட்டி நடக்கும். பிளான் பண்ணி பண்றது கிடையாது, தானாவே நடக்கும். சரி உங்களை பார்த்தா ஒரு யங் கப்புள் மாதிரி இருக்கீங்க. ஜஸ்ட் மேரிட் மாதிரி தான் இருக்கீங்க. பட் உங்களுக்கு கிட்ஸ் இருக்கு அப்படிலாம் சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் நீஸ் அண்ட் நெவ்யூஸ் கூட இல்லை. ஸோ அவங்க எல்லாம் உங்களை வந்து எப்படி பார்ப்பாங்க? இவங்க 2 பேரும் இப்படிதான்ப்பா அப்படிங்கிற மாதிரியே இல்லை கொஞ்சம் லைட்டா பயம் இருக்குமா அவங்க கிட்ட? ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நாலேஜுக்காக கேட்டுக்கிறேன். பசங்க சுத்தமா பயப்பட மாட்டாங்க. அதே என் பையன்லாம் இன்னும் என்னை வந்து சொல்லாப்புல திட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ திட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் போவேன், ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் இவர் அனுப்புவேன், அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்னமோ நாங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக ஆகணும் அவங்க ஏதாவது பண்ண வைக்கிறதுக்கு. அப்புறம் ஹாஸ்டல் இப்படிலாம் ஏதாவது சொல்லி தான் பண்ண வைக்கிறேன். அதெல்லாம் இப்போலாம் நான் பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது என் பொண்ணுக்கு சுத்தமா யாருக்கும் பயப்பட. யார் பெரிய ரவுடி, அவரா அவங்களா? பொண்ணு தான் வால் இப்போ. ஆமா பையன் வந்து இந்த அளவுக்கு வாழ்த்தனம் பண்ணது கிடையாது. பொண்ணு தான் பயங்கர வாழ். அவர் கொஞ்சம் வாட் இஸ் திஸ் டாட், ஏன் இப்படி இங்கிலீஷ் பேச அந்த மாதிரி தான் அவரோட இல்ல. நீங்க லாஸ்ட் டைம் சொன்னீங்க. பட் இவங்க தான் நான் தான் ரவுடி சுத்துறது மேடம் தான். இவங்களோட பெரிய ரவுடி தங்கச்சி பசங்க 2 பேர் இருக்காங்க. அப்படியா? நலன் நிலானின்னு சொல்லிட்டு ட்வின்ஸ். அவங்களும் பயங்கர ரவுடிஸ். 4 பேர் 3 பேர் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா அவ்வளவுதான். வீடு எப்பவுமே ஒண்ணா தான் சுத்திட்டு இருப்பாங்க. அடடா ஓகே. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. திருவாளர் மகேஷ் அவர்கள் தான் இந்த கொஸ்டினை கேட்க சொன்னாரு. நான் கேட்டு தான் ஆகணும். அவர் வந்து எப்பவுமே வந்துட்டு முதல் மனைவி முதல் காதலி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும். அப்போ உங்களுக்கு ஏதாவது பொசசிவ் ஃபீலிங் வருமா? ஏன்னா கிரு அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட காட்டினது. பட் ஐ திங்க் ஷீ இஸ் லிட்டில் பொசசிவ் அபவுட் இட். அது மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்க சொன்னார். இந்த கேள்வி வந்து அவர் தான் சொன்னாரு, நான் சத்தியமா கேட்கல. இந்த கேள்விக்கு என்ன பதிலும்? இந்த கேள்விக்கு இல்லை, ஆக்சுவலி எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. ஏன்னா டைவர்ஷன் தானே. எனக்கு ஏதாவது கொஞ்சம் டூ மச் ஆச்சுன்னா நீ பார்த்துக்கோன்ட்டு மகேஷ் கிட்ட சொல்லிடுவேன். முதல் பொண்டாட்டி நீ பார்த்துக்கோ, என்னால் முடியலன்னு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கறனா லக்கி லைஃப். சந்தல் தட் இஸ் லைஃப். இவங்க 2 ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி செகண்ட் பொண்டாட்டி ஒண்ணாயிட்டாங்கன்னா லைஃப் சுமூகமா போயிடும் அப்படிங்கிற ஒரு மகா தத்துவத்தை சொல்லியிருக்காரு உதய் சார் எங்களுக்கு. ஓகே சூப்பர். இதே மாதிரி நம்ம அடுத்தது வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் விளையாட போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்களும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங், co-presented by Vivo X5 Max phones. Welcome back.
Coffee, the Narsus Coffee with DD Season 2 powered by RRP Housing co-presented by Vivo X5 Max phone. So, Mrs. and Mr. Udaynidhi Stalin அவர்கள் இருக்காங்க இப்போ என் கூட. And அவங்க கிட்ட தான் அடுத்து rapid fire question. First யார் கிட்ட ஆரம்பிக்கலாம்? Ladies first. Ladies first. Sir, அப்படி நீங்க சொல்லிட்டனால உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஓகே. இந்த ஆக்டர் உங்களுக்கு அப்பாவா நடிச்சா சூப்பரா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ற ஆக்டர் யார்? இவங்க மூணு பேர்ல. கார்த்திக் சார், பிரபு சார், சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் ஆக்சுவலா. சத்யராஜ் சார். ஓகே, ஃபைன். உங்களோட ஒரு பழக்கம் உங்க வைஃப்க்கு பிடிக்கவே பிடிக்காது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்றேன், ஆனா என்னால அதை விட முடியல. அந்த மாதிரி பிடிக்காத ஒரு பழக்கம், என்ஜாய் பண்ற ஒரு பழக்கமா இருக்கலாம். நகம் கடிப்பேன், அது அவங்க சுத்தமாக பிடிக்காது, சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் டென்ஷன் ஆனால் நகத்தை கடிப்போம்ல, அது கொஞ்சம் எப்பயாவது டென்ஷன் ஆகும்போது பண்ணுவேன். அது சொல்லிட்டே இருப்பாங்க, பண்ணாத தயவுசெய்து பண்ணாத அப்படின்வாங்க. நான் ஓ நகத்தை அப்பிக்கிறேன், என் நகத்தை அப்பிக்கிறேன். இது சார், ஓ அங்க நகத்தை வேற டென்ஷனாக கடிப்பீங்களா? அதுவே டென்ஷன் இல்லை சார், சைக்கோ ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து விஷாலுக்கு ஒரு மேட்ரிமோனியல் காலம்ல ஒரு ஆட் போடுறோம். ஸோ அவங்கள டிஸ்கிரைப் பண்ண ஒரு 3 லைன்ல நீங்க வந்து சொல்லலாம். ஏய் ப்ளீஸ், நீங்க அவங்க ஃப்ரெண்டு தானேப்பா, ப்ளீஸ்ப்பா அவங்க அம்மா அப்பா கேட்குறான், ப்ளீஸ்ப்பா ஒரு 3 லைன் சொல்லுப்பா அந்த பையனை பற்றி நம்ம போடுறோமே அழகா, அப்படியே தெரிச்சிட்டு போடுங்கலாம் வரணும். அந்த மாதிரி 3 லைன் இருக்கணும் சார். ரொம்ப நல்லவன். ஏன்னா இப்படி சொல்லிட்டு சிரிச்சா? ரொம்ப நல்லவன். பொண்ணுங்கனாலே பிடிக்காது சார். அப்போ வைஃப் பிடிக்கல இல்ல? அதான் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லாதவன். அந்த 2 லைன்லயே வணங்கிடுவாங்க போதும். ஆனா என்னைக்காவது விஷால் சார் இந்த மாதிரி நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா ப்ளீஸ் இவங்க கிட்ட வீடியோ பைட் மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்படின்னு சிரிக்கிறாங்க, அதில் டோட்டல் டேமேஜ் ஆயிடும். ஜஸ்ட் எழுத்தோட வாங்கி வச்சுக்கோங்க, அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சூப்பர் ஹீரோஸ் படங்கள்லாம் தமிழ்ல பண்ணாங்கன்னா இந்த ரோல்ஸ்க்கு யார் யார் கரெக்டா இருப்பாங்க? பேட்மேன் யார் கரெக்டா இருப்பாங்க? விக்ரம் சார். விக்ரம் சார். ஓகே. சூப்பர்மேன் விஷால். விஷால். ஓகே. ஸ்பைடர்மேன் அப்படியே வெப் விட்டுக்கிட்டே இருப்பாரு, ஜிங் ஜிங் ஜிங். ஸ்பைடர்மேன் ஆக்சுவலா ஃபேஸ் தெரியாது, நானே பண்ணிட்டேன். ஓகே சரி, 2 ஆக்டர்ஸ் நீங்க வந்து திரும்பவும் ஸ்க்ரீன்ல ஒண்ணா பார்க்கணும்னு ஆசைப்படுறது இவங்கள யாருன்னு சொல்லுங்க. விஜய் சார், அஜித் சார், கவுன்மணி சார், செந்தில் சார், இல்ல கமல் சார், ரஜினி சார்? கமல் சார், ரஜினி சார். கமல் சார், ரஜினி சார். ஓகே, பார்க்க வந்து இப்படி வந்து இந்த படங்கள்ல எல்லாம் வந்து ரொம்ப நல்லவரா நடிக்கிறீங்க, காதலுக்கா எதை வேணா செய்வேன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரத்தத்தால எல்லாம் லெட்டர் எழுதுற அளவுக்கு ஃபீல் பண்ணீங்க. நீங்க நிஜ லைஃப்ல ரொமான்டிக்கா மேடத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? என்ன இப்படி ஒரு நிசப்தம் இந்த கேள்விக்கு அப்புறம்? சவுண்டே வர மாட்டேங்குது சார். அவருக்கு செலக்டிவ் அம்னீஷியா. இப்போ ஏதாவது சொன்னா அதெல்லாம் நான் பண்ணேன் அப்படி சொன்னேன். லவ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, இல்ல கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு. ரொம்ப பழைய கதையெல்லாம் கேக்குறீங்க. சரி சார், ஏதாவது ஒண்ணு லைஃப்ல ரொமான்டிக் அவங்க தானே சொல்லணும். நான் என்ன உங்களுக்கு சொன்னா நான் பண்றது எல்லாமே ரொமான்டிக்கா நினைச்சு தான் நான் பண்றேன். நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஆனா அது அப்படி போய் சேர்ந்தான்னு தெரியல. கேட்கணும் ஏதாவது ஒன்று டக்குனு. சரி, இப்போ அவருக்கு ஞாபகம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அந்த காதல் கொண்டேன்ல தனுஷோட கேரக்டர் தான் அவர் ப்ளே பண்ணாரு ரியல் லைஃப்ல. கடத்திட்டலாமா போனேன், அது ஒண்ணுதான் பண்ணல, அது ஒண்ணுதான் பண்ணல. மத்தபடி எப்போ பாரு கிரு கிரு அப்படி திவ்யா திவ்யாமே கிருத்திகா 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 ஆடிட்டு அப்படி இல்ல. அந்த டான்ஸ் மட்டும் கொஞ்சம் அந்த டைம்ல காலேஜ்ல இருக்கும்ல, பிஃபோர் மேரேஜ் பயங்கர லவ். அப்படிலாம் என்ன அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் லைட்டா அந்த சைடுல இருக்கு, அது எல்லாரும் பண்றதா நீ சொல்ற மாதிரி அப்படி ரத்தத்துல எழுதுறது, இது அது அது எல்லாமே கொஞ்சம் ரத்தத்துல எழுதிங்க. என்ன சார் ரத்தத்துல எழுதுனா? ஓ செலக்டிவ் அம்னீஷியா கரெக்ட்டா சொல்லிருக்காங்க மேடம். பாத்தீங்க, ஹே டிட் ஐ டு தட் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு நாள் காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சா அப்படி சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்தா சந்தானமா மாறிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஃபோன் பண்ணுவேன், சந்தானத்துக்கு ஃபோன் பண்ணுவேன், அவர் என்னமா மாறி விட்டாரான்னு கேட்பேன். கேவீங்க, இல்லன்ட்டாருன்னா சரி நல்லது தானே, நிறைய படங்கள் நடிக்கலாம். ஓ அந்த மாதிரி. ஓகே, உன்னை கால் ஷீட் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்றேன் அந்த மாதிரி ஒரே டைம்ல. அவர் வேற பயங்கர பிஸியா இருக்காரு. எனக்கு இன்னும் நல்லது, ஏன்னா ஹீரோனோட ரொம்பலாம் இருக்காது. இப்போ அவரும் ஹீரோ ஆயிட்டாரு, அவரும் ஹீரோயின் சொன்னா நடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, வெரி குட். சரி, நீங்க ஒரு ஜர்னலிஸ்ட். ஓகே, இவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்ன கேட்க விருப்பப்படுவீங்க? ஒரு கேள்வி. பிரியா ஆனந்த். அதான் இப்போ சாப்பாடு பிரியா ஆனந்த் கிட்ட வந்து இப்போ பிரியாணி எந்த இடத்துல நல்ல பிரியாணி கிடைக்குது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, விஷால் கிட்ட இருக்கே. விஷால்கிட்ட வந்து இப்போ யாரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேட்கலாம். ஓகே, த்ரிஷா கிட்ட என்ன கேட்பீங்க? கல்யாணம் எப்போன்னு கேட்பேன். ஓகே, ஆர்யா கிட்ட என்ன கேட்பீங்க? எப்போ கல்யாணம்னு கேட்கலாம். அவர்கிட்ட அதே கேள்விதான். அடடா. ஓகே,
காஃபி கொஸ்டின். இந்த மாதிரி நீங்க யாரோடையாவது உட்காந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? we like to spend time with the kids. பசங்களோட இருக்கணும். காஃபி சேலஞ்ச் யாரையாவது ஒருத்தங்க சேலஞ்ச் பண்ணனும் என்ன பண்ணுவீங்க? விஷாலுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணோம். அதாவது சண்டேயே போடாம ஒரு படம் பண்ணணும், ஆக்ஷனே இல்லாத ஒரு படம் பண்ணணும். அதாவது முடியுமா டைப் பண்ணி ஒரு சீன் கூட நடிக்காம ஒரு படம் பண்ணணும். ஆமா, ஏன்னா எல்லா படத்துலயும் ஆக்ஷன் படத்தை காமெடி பண்ணா கூட ஆக்ஷனோட பண்றான். ஆம்பலன்னு ஒரு படம், அதுல பார்த்தா டாடா சுமோ மேல உட்கார்ந்துட்டு வரான் என்ட்ரி. அப்புறம் இப்படி உட்காருவாரு, அப்புறம் இப்படி உட்காருவாரு. ஆமா, அதுதான் பார்த்து சிரிச்சிட்டேன். டேய் காமெடி படம் தானே எடுத்துட்டீங்க, அது ஏன்டா இவ்வளவு ஆக்ஷன், சும்மா லாஜிக்கே இல்லாம இருக்கு அப்படின்னு. சோ அவனுக்கு அதான் சேலஞ்ச். சரி, உங்களோட ரேபிட் ஃபயர் முடிஞ்சது. இப்போ மேம் உங்களோட ரேபிட் ஃபயர். உதய் அவர்களுக்கு 1 ல இருந்து 10க்குள்ள மார்க்ஸ் கொடுங்க. ரேங்க் him out of 10. என்னென்ன விஷயத்து as a father எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? Father 6. 6. Okay. Son Actually 8. 8. He's not very expressive, but I know. Okay, you know. Okay. Husband just pass. Just pass. 4 marks. 5 கொடுக்கலாம். 5 கொடுக்கலாம். Okay, fine. Producer Producer I would say 9. ஆமா ப்ளீஸ், ஏன்னா உங்க படத்துல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஆமா, 10 கூட கொடுக்கலாம். 10 கூட கொடுத்தலாம். ஓகே, 10 கொடுத்தலாம். ஆக்டரா 7. 7 Wow. ஜாஸ்தின்றியா கம்மி? 7 It is like in heaven. அந்த மாதிரி அவரே ஆச்சரியப்படுறார். அதிகமான கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க அவரை எதிர்பார்க்கலனா நீங்க எதிர்பார்க்கல, பட் நீங்க அவ்வளவு வர்க் பண்றீங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க, அதனால அவங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் சொல்றாங்கன்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஓகே, அது நீங்க இப்ப சொல்லணும். 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுறேமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரு 10 நிமிஷம் சொன்னா 10 நிமிஷத்துல வந்துருவாரு. 5 நிமிஷத்துல வந்துருவாரு. அவன் சேஃப்டிக்காக சொல்லி வச்சிருக்காரு, அதாவது லேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த மாதிரியா? சரி, நீ என்ன சொன்னாலும் ஓகேமா? என்ன சொன்னாலும் ஓகேனா அதுக்கு அதே தான் அர்த்தம். வாட் யூ அப் டு தான் கேட்கணும். ஓ, அதான் நீங்க கேப்பீங்க. ஓகே, something wrong, something fishy அப்படின்ற. ஓகே, அதெல்லாம் அப்போ இப்போ என்னமா அப்படினா? அதான் இப்போ அந்த லவ் பண்ணதுல சொன்னால அதெல்லாம் அப்போ, இப்போ ஒண்ணும் இல்ல அப்படிதான் சரியா வர. சரி, ஓகே, அவங்களுக்கு வந்து நீங்க ஆக்டரா ஸ்கோர் கொடுத்தீங்க. மேடத்துக்கு வந்து ஒரு மருமகளா நீங்க எவ்வளவு ஸ்கோர் கொடுப்பீங்க? 10 out of 10 தான். ஏன்னா நாங்களும் அதை தான் கேள்விப்பட்டோம். நீங்க வந்து பயங்கரமான இந்த ஹிந்தி சீரியல் எல்லாம் பார்த்தா சண்டே போட்டுக்க மாட்டாங்க, அம்மாவோட சண்டே போட மாட்டாங்க. நானே போய் ஏதாவது சண்டை போட்டு விடுவேன். டச் நல்ல விஷயம், நல்ல விஷயம். நான் கேட்பேன், 2 பேரும் சண்டே போட்டுக்க மாட்டீங்க, ஏதாவது சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு கேட்பேன். ஏன் சார் உங்களுக்கு இந்த மாதிரி கோலவே ஏதாவது ஒரு இது நடந்தா தான் நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் குளிர் காயிடும். உடனே நீங்க போய் அப்படியே நாட்டாம பண்ணிடுவீங்க. ஏதாவது நடந்துச்சுன்னா 1 மைல் தூரம் ஓடுவாரு, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி தான். பட் ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க வந்து பயங்கரமான ஒரு இந்த ஹிந்தி சீரியல்லாம் பார்ப்போம்ல, என்ன மருமகடா, ச்சே மருமகனா இப்படிதான் அந்த மாதிரி. என்ன டெக்னிக்னா எடுத்த உடனே நான் ஃபுல்லா வெரி டிசப்பாயிண்டிங்னு காட்டிட்டேன். சமையல் வராது, வீடை பார்த்துக்க தெரியாது, க்ளீனாக வச்சுக்க தெரியாது. முதல்லயே தெரிஞ்சதுனால சரி எதுவே எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அதனால நமக்கு வேற வழி இல்லை, மாமியாரும் வேற வழி இல்லை, மருமக இவ்வளோதான் தெரியும் சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். பட் டாட்டூ பண்ணியிருக்கீங்களா? சன்னும் டாட்டரும். ஓ, அவங்களோட பேர் தான். 2 பேருமே. ஓ, ஓகே, அவங்களோட பேர். உங்களோட டாட்டூல என்ன சார் இருக்கு? ஜஸ்ட் டு நோ. பையன் பேரு, பொண்ணு பேரு. ஓ, அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டாட்டூ போடுறதுக்கு முதல் நாள் அடுத்த நாள் தான் ஓகே ரிலீஸ் ஆச்சு. ஸோ எப்போவுமே எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ சின்னதாக குட்டியாக இல்லை ஓகேன்னு எழுதியிருப்பேன். அப்படியா? ஓ, எங்க 2 பேரும் நாங்க ஒரு 70 வயசுல போட்டுக்கலாம்னு இருக்கோம். உங்க 2 பேர் அது பெர்மனன்ட் ஆயிடும், அது எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 70 வயசுல இன்னும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஷுவரா அது நடக்கட்டும் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, பாலிவுட் மூவிஸ் வந்து தமிழ்ல பண்றாங்கன்னா யார் யார் இந்தந்த ரோல்ஸ்க்கு ப்ளே பண்ண கரெக்டா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு டைரக்டரா நீங்க இதை சொல்லணும். ஜிந்தகி நான் மிலேங்க துபாரா அந்த படத்துக்கு ஆர்யா, ஜீவா, உதய். ஓகே, குயின் I think Trisha will do justice. Trisha. Okay. Barfi I think Dhanush. Okay. ஒரு 80s ஹீரோ உங்களுக்கு வந்து பயங்கர கிராஷ் இருந்தது காலேஜ் டேஸ்ல யார்? கார்த்திக் சார். அடடா. ஓகே, ஒரு டைரக்டர் நீங்க நினைக்கிறீங்க இவர்கிட்ட நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணியிருக்கலாமே, we could have learned more அப்படி நீங்க ஃபீல் பண்ற ஒருத்தர்? கேபி சாரா, பாலு மகேந்திர சாரா, பாரதி ராஜா சாரா, மகேந்திரன் சார்? Actually கேபி சார். ஓகே, ஒரு ட்ரீம் ரோல் நீங்க நினைக்கிறீங்க உதய் சார் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ரோல்ல பார்க்கணும் அப்படின்னா அது என்ன ரோல்? இல்லை, எனக்கு ஆசை என்னன்னா கம்ப்ளீட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வில்லேஜில் இப்போ பாண்டியராஜ் சார்
மாதிரி ஒரு படம் வந்து இவர் பண்ணணுன்ட்டு ஐ வாண்ட் டு. ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இது சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரவங்க யார் யார்? 4 AM ஃப்ரெண்ட். என்னோட சிஸ்டர்லா, என்னோட விஷ்ணுவோட ஒய்ஃப் ரஜினி. ஸோ நாங்களாம் ஒரு குரூப், ஒரு கேங். அந்த கேங் வாட்ஸ்அப் குரூப். ஸோ 4 AMல என்னனாலும் நாங்கள் டைப் அடிச்சா வில் பி ஓகே. ஓகே சரி. ஹாலிடே படி அகைன் த சேம் கேங். மை சிஸ்டர்லா, ஹிஸ் சிஸ்டர், அவங்க ரஜினி, விஷ்ணு, ஸ்ருதின்ட்டு. ஸோ நாங்கள் 4 பேருமே ஒரு அப்பப்போ ஊருக்கு போயிடுவாங்க 4 பேர் கிளம்பி. இல்ல சார் எல்லாரும் நினைக்கிறோம் நீங்க தான் அப்படின்ட்டு. நாங்கள் பிளான் போடுவோம், ஆனால் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. நாங்கள் கடைசியில் பாண்டிச்சேரி வரைக்கும் கூட போக மாட்டோம். அவங்க இப்போ தான் லண்டன்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி பாலி போயிட்டு வந்தாங்க. ஃபுல் ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க. என்ன ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் ரொம்ப டென்ஷன். அதான். சரி காஃபி கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் யாரோடையாவது உட்காந்து காஃபி குடிக்கலான்னா யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி எல்லாம் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹூம் ஐ ஹேவன் பீன் இன் டச். எப்போயாவது அப்பப்போ மீட் பண்ணும்போது என்னமோ அப்படி இந்த ஒரு 20 வருஷம் பாஸ் ஆன மாதிரியே தெரியாதுல்ல, அந்த மாதிரி விட்ட இடத்துலேருந்தே தொடர்றதுல அது நைஸ் ஃபீலிங். ஓகே காஃபி சேலஞ்ச். காஃபி சேலஞ்ச் வந்து ஐட் லைக் டு சேலஞ்ச் மை கசின் கார்த்தின்ட்டு. ஓகே இவரோட கசின். சித்தி பையன். அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ பேசுவார், சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து பேசுவான். அது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லுவான். ஆனால் அன்னைக்கு அந்த டேட்ல நீங்கள் அன்னைக்கு அந்த பச்சை சட்டை போட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கு நான் கூட அப்படி வந்தேனே, நீங்கள் கூட வந்து கதை திறந்தீங்களே அப்படின்னு. அதாவது அவனோட மெமரி பவர் வந்து சான்ஸே கிடையாது. நான் எங்களுக்குலாம் ஏதாவது டவுட் இருந்தால் அவனுக்கு உடனே ஃபோன் அடிச்சு கேட்போம். ஆமாண்ணே அன்றைக்கி இதுதான் நீ சொன்னீங்க, கரெக்டு தானே, அன்றைக்கி இந்த சட்டை தானே போட்டிருந்தீங்க. ஒரு அதிசய பிறவி. அவன் உண்மையாகவே அதிசய பிறவி தான். அவ்வளோ மெமரி பவர் அவனுக்கு. நான் இப்போ ஒன்று ரீசெண்டாக சொல்ல ஆரம்பிச்சேன், உனக்கு இது வேறு ஏதோ இது நோய் மாதிரி எது இருக்கு போல இருக்குடா, இது என்ன நீ செக் பண்ணுறா. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லுவான். அதான் நீ சொல்லு. ஸோ அதான் அவருக்கு சேலஞ்ச் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவர் பேசவே கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக அவர் பேசவே கூடாது. அவர் பேர் என்ன சொல்லி? கார்த்தி. 10 நிமிஷம் கூட அவனால பேசாம இருக்க முடியும். அப்படியா? அதுலயும் ஏதாவது அந்த சைக்கிள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பாரு ஃபுல் டே சைக்கிள். இப்போ நான் சொன்னதுனாலே டென்ஷன் ஆயிருப்பாப்ல. ஓகே கார்த்தி ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட அண்ணி சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிச்சாச்சு. இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிச்ச கையோட நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஹேவ் யூ எவர். ஸோ இந்த ஹேவ் யூ எவர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை Vivo X5 Max phone. Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை Vivo X5 Max phone. ஓகே ஹேவ் யூ எவர். ஸோ உங்கள் லைஃப்பில் இது நான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் காங் அடிக்கணும், இல்லை நான் பண்ணதே இல்லைன்னா நெவர் ஹார்ன் அடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ சார் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்க போகிறோம். என்னைக்காவது ஒரு ஹிஸ்டாரிக் மூவி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஒரு ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே 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 சார், ஓகே ஓகே. உங்கள் ஸ்கூல் டேஸில் உங்களுக்கு யார் மேலேயாவது க்ரஷ் இருந்திருக்கும்ல? இருந்ததா? இருந்திருக்கு. இருங்க சார், அது கொஸ்டினே இல்லை, தேவையில்லாம நீங்களே தட்டி ஏன் சார் மாட்டீங்க? வா எனக்கு ஒரு பதட்டமாகுது. அந்த மாதிரி ஒரு க்ரஷ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஓகே. எனக்காவது ஒய்ஃப் கிட்ட இருந்து செம்மடி வாங்கியிருக்கீங்களா? இந்த ஒரு சிரிச்ச வெள்ளோந்தி முகத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு சோகம் மறைஞ்சிருக்கு.